பார்த்தது பேசினது எல்லாம் இந்து மேடம் கிட்டயா? ஆனா ஆனா எப்படி அவங்க மத்தவங்க கண்ணுக்கு தெரியாம நம்ம கண்ணுக்கு மட்டும் தெரியுறாங்க? எதை நம்புறது, என்ன பண்றது? நிஜமாவே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. காவியா, அவங்கள பார்க்கவே பயமா இருக்குடி. பாலு வேணா, ஒண்ணு வேண்டாம், நம்ம வீட்டுக்கே போயிடலாம் வா. எனக்கும் பயமா தான் இருக்கு. ஆனா நமக்கு விளையாட வர பால் இல்லையே. விடு, அவங்க என்ன பண்ண போறாங்க, நான் வாங்கிட்டு வரேன். நீ வேண்டாண்டி. இந்த பால் உனக்கு வேணுமா? ஆமா, கொடுங்க. சரி, நான் பாலை கொடுக்கறேன். நீ என் கண்ணையே பாக்குறியா? இந்த பால் உனக்கு வேண்டாம், கீழே போடு. என் கூட வரியா? வா போலாம். காவியா வேண்டாம், போகாத. வா. ஆண்டி, 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 ஆண்டி. என்னாச்சுமா? ஏன் இப்படி ஓடி வர? காவியா, காவியா. காவியா எங்க? காவியாக்கு என்னாச்சு? நானும் காவியாவும் எங்க வீட்டுக்கு வெளியில விளையாடிட்டு இருந்தோமா, ஒரு லேடி வந்து என்னமோ பண்ணி காவியாவை கூட்டிட்டு போயிட்டாங்க. காவியாவும் எதுவுமே சொல்லாம அவங்க கூடயே போயிட்டா. என்னமா சொல்ற? யார் வந்து கூட்டிட்டு போனா? எனக்கு தெரியல ஆண்டி, அவங்க பார்க்க மந்திரவாதி மாதிரி இருந்தாங்க. சரி, எங்கம்மா போனாங்க? நீ வா. ஆண்டி, அந்த பக்கம் தான் கூட்டிட்டு போனாங்க. நீ போய் போன் வாங்கிட்டு வாமா. யார் கூட்டிட்டு போனாங்கன்னு தெரியலையே. பார்க்க மந்திரவாதி மாதிரி வேற இருந்தாங்கன்னு அந்த பொண்ணு சொல்லுது. எனக்கு கொஞ்சம் பயமாவும் இருக்கு. காவியாக்கு ஏதோ ஆயிடக்கூடாது. இப்பவே எழுச்சருக்கு போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடுவோம். என்னங்க ஆண்டி? குடு. ஒரு நிமிஷம். இவ டார்ச்சர் வேற தாங்க முடியல. வீட்ல தான் ரிலாக்ஸா இருக்க விட மாட்டாங்கறான்னு பார்த்தா
ஹாஸ்பிட்டல்லையும் ஒழுங்கா ஒர்க் பண்ண விட மாட்டா போல இருக்க. ச்சே. ஷோ, இவர் வேற ஃபோன் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. சரி, திரும்ப நம்ம ட்ரை பண்ணுவோம். சிஸ்டர் உங்களை பார்த்துப்பாங்க. ஓகே. இவருக்கு என்ன பண்றது? ஏன் எழில் சார் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு? ஏதாச்சும் ஒர்க்ல இருக்காரான்னு தெரியலையே. என்னாச்சு ஆண்டி, அங்கிள் ஃபோன் எடுக்கலையா? ஆமாமா, இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கும் ஒண்ணும் புரியல. சார் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. சீக்கிரம் காவியாவை கண்டுபிடிக்கணும். நம்ம உடனே அவருக்கு வாய்ஸ் மெசேஜ்ல கன்வே பண்ணிடலாம். சார், நீங்க ஏன் ஃபோன் எடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியல. இங்க ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. காவியாவை யாரோ ஒரு மந்திரவாதி கூட்டிட்டு போயிருக்கிறதா பக்கத்து வீட்டு பொண்ணு இப்பதான் ஓடி வந்து என்கிட்ட சொன்னா. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு சார். நான் இந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணேன். நீங்க போன் எடுக்கலன்னு நான் வாய்ஸ் மெசேஜ் போடுறேன். நீங்க இந்த மெசேஜை கேட்டதும் உடனே எனக்கு கால் பண்ணுங்க சார். நான் இப்போ காவியாவை தேடி தான் போக போறேன். எப்படியாவது அவளை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் சார். நீங்க எனக்கு கால் பண்ணுங்க சார். சுடர், என்னாச்சு? நாங்க உள்ள இருக்கும்போது ஷாலினி கத்துற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. ஷாலினி, காவியா எங்க? உன் கூட விளையாட வரந்தானே சொல்லிட்டு வந்தா. காவியா? அபி, காவியா ஷாலினி வீட்டுக்கிட்ட தான் விளையாடிட்டு இருக்கா. விளையாடும் போது இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ சண்டை ஆயிடுச்சான். அதான் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக ஷாலினி இங்க வந்திருக்கா. நான் போய் காவியாவை கூட்டிட்டு வரேன். நீங்க வீட்டுக்குள்ள போங்க. போங்கன்னு சொல்றேன்ல. வா. வா அஞ்சலி. இந்த பக்கம் கூட்டிட்டு போனதா தானே ஷாலினி சொன்னா. சுடர் எதுக்கு இவ்வளவு பதட்டமா போறா? கூட அந்த பக்கத்து வீட்டு பொண்ணையும் கூட்டிட்டு போறா. என்னாச்சுன்னு தெரியலையே. இந்த மாதிரி காரா? இல்ல ஆண்டி, இது ஐயோ, இந்த மாதிரி காரா? இந்த மாதிரி இல்ல ஆண்டி. காவியாவை எங்க கூட்டிட்டு போனாங்கன்னு தெரியலையே. நான் எங்க போய் அவளை தேடுறது? யார் வந்து அவளை கூட்டிட்டு போனாங்க? என்ன காரணத்துக்காக அவளை கூட்டிட்டு போயிருப்பாங்கன்னு தெரியல. என் குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. என்னது? காவியாவை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்களா? ஐயோ, என் பொண்ணை யார் தூக்கிட்டு போனா? அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. எப்படியாவது காவியாவை ஈவினிங்குள்ள கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா அவளுக்கு ஏதாச்சும் ஆயிடும். கடவுளே, காவியாக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. சீக்கிரம் அவளை கண்டுபிடிக்கணும். நானே இவங்க கூடவே போறேன். துஷ்ட பிரயோதாத்மாவே வா. ஓம் அஷ்டபிரேதாத்மாவே வா.
யார் நீ? என்ன எதுக்கு கட்டி போட்டிருக்க? என்ன விடு. என் குழந்தை ஒரு பெரிய ஆபத்துல இருக்கா. அவளை யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் எப்படியாவது அவளை காப்பாத்தணும். என்ன விட்டுரு. என்ன விட்டுரு. உன் குழந்தைய தூக்கிட்டு வந்ததே நான் தான். உன்னோட பொண்ணு அங்க இருக்கா பாரு. காவியா, காவியா, நீ இங்கதான் இருக்கியா? உனக்கு என்ன ஆச்சு? காவியா, காவியா. உன்னை சுத்தி இருக்கிறது என்னோட ஜீவ சக்தியால உருவாக்கப்பட்ட மந்திர வளையம். உனக்கு என்ன வேணும்? எதுக்கு என் குழந்தைய தூக்கிட்டு வந்த? அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஏ ஆத்மாவே, நீ ஏன் மந்திர வளையத்துக்குள்ள அடப்பட்டிருக்க. நான் நினைச்சா உன்னை இப்பவே அழிச்சிருவேன். பாக்குறியா? ஷாலினி, இந்த மாதிரி காரா? இல்ல ஆண்டி, அது வேற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி? இல்ல ஆண்டி, அது வேற காரு. பக்கத்துல எங்கேயுமே இருக்க வாய்ப்பில்லை. தூரமான இடத்துக்கு தான் கூட்டிட்டு போயிருக்கணும். எந்த இடம்னு தெரிஞ்சாதானே ஏதாவது ஸ்டெப் எடுக்க முடியும். சார் சார் சார், ஒரு உதவி சார். சொல்லுமா. இங்க இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கணும். எனக்கு கொஞ்சம் ப்ளே பண்ணி காட்டுறீங்களா ப்ளீஸ்? எதுக்குமா? என் குழந்தைய யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. அவங்கள இந்த பொண்ணு தான் நேர்ல பார்த்திருக்கா. என் குழந்தைய கடத்திட்டு போன கார் உங்க வீட்டை தான் கிராஸ் பண்ணி போயிருக்கணும். அப்போ இந்த சிசிடிவில ரெக்கார்டா இருக்கும். அந்த ஃபுட்டேஜ் பார்த்தா எந்த காரணம் இந்த பாப்பா கரெக்டா அடையாளம் சொல்லுவா. அதுக்காக தான் கேக்குறேன். சரிம்மா, என் போன்லயே இருக்கு, நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதாம்மா எனக்கு காலைல ரெக்கார்ட் ஆன ஃபுட்டேஜ் பாருமா. காவியா, காவியா எழுந்துடுறா. ஏய், இனிமே உன்னால இந்த பிரபஞ்சத்துல இருக்கவே முடியாது. என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. ஷாலினி, இந்த காரா? ஆண்டி, இந்த கார் தான். இந்த காரா? ஆமா ஆண்டி, இந்த கார் தான். கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி காட்டுங்களேன். சரி. என்னம்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? முதல்ல போய் புள்ளைய காப்பாத்துமா. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுமா. போமா. சரிங்க சார். ஷாலினி, நீ இனிமே வர வேண்டாம். நீ பத்திரமா வீட்டுக்கு போ. சரிங்க ஆண்டி, காவியாவை எப்படியாவது கூட்டிட்டு வந்துருங்க. நான் உனக்கு என்ன பாவம் பண்ண? என்ன ஏன் அழிக்கணும்னு நினைக்கிறேன்? நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன ஏன் குழந்தைய விட்டுரு. உன்னை விடுறதுக்காகத்தான் நான் திட்டம் போட்டு உன் பொண்ணை கடத்தினா. இப்ப இவ மூலமாவே நான் உன்னை ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறேன். உன்னோட விதி என்னால எழுதப்பட்டது. அதை யாராலையும் மாத்த முடியாது. என்ன விட்டுரு. வேண்டாம், சொன்னா கேளு. என்ன விட்டுரு. காவியா, என்ன விடுன்னு சொல்றல. ஏன் முன்னாலேயே கத்துறியா? ஒண்ணு என்ன விட்டுரு.
என்ன இது? ஏதோ சத்தம் கேக்குது. இந்த வீட்ல இருந்து தான் கேக்குது. அப்போ குழந்தைங்க தான் இருக்கணும். காவ்யா, காவ்யா, நில்லு. இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சேன்னா உன்னை எரிச்சு பஸ்பமாக்கிடுவேன். உன் மிரட்டலுக்குலாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. முதல்ல என் குழந்தைய கிட்ட கொடுத்துரு. இல்ல நான் உன்னை சும்மா விட மாட்டேன். சொன்னா கேட்க மாட்ட நீ. இப்ப பாரு. என்னோட சக்தி இப்ப உனக்கு என்னன்னு புரியுதா? ஒழுங்கா வந்த திசைய பாத்துக்கிட்டு போயிடு. அப்படி ஏதாவது தடங்கல் பண்ணணும்னு நினைச்ச உன்னை இங்கேயே எரிச்சு சாம்பலாக்கி அந்த சாம்பலை சாத்தானுக்கு படையல் போட்டுடுவேன். சுடர், சுடர், அக்கா, நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? உங்க குரல் தான் எனக்கு கூட்டிட்டு வந்துச்சா? ஆமா சுடர், எப்படியாவது இந்த மாயக்காரி கிட்ட இருந்து காவியாவை காப்பாத்திட்டு என்னால இந்த வளையத்தை விட்டு வெளியில வர முடியல. நீ ஏதாச்சும் பண்ணு சுடர். கவலைப்படாதீங்கக்கா, காவியாவுக்கு எதுவும் ஆகாது. நான் அவளை காப்பாத்திடுவேன். ஏய், என்னதான் நீ மந்திரம் போட்டு நெருப்ப வர வச்சாலும் உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஒழுங்கா காவியாவை என்கிட்ட கொடுத்துட்டு இங்க இருந்து ஓடி போயிடு. என்னது? நான் ஓடி போகணுமா? இது என்னோட இடம். துஷ்ட சக்திகள் நிறைஞ்சிருக்கிற இடம். இங்க இருந்து நீ உயிரோட போகணும்னாலே நான் மனசு வச்சாதான் முடியும். நீ என்ன மிரட்டுறியா? ஆமா, நீ என்னதான் பெரிய மாயக்காரியா இருந்தாலும் ஒரு தாயோட பாசத்துக்கு முன்னாடி உன்னோட மந்திரம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த பூஜையை நீ செஞ்சு முடிச்சாதானே இந்து அக்காவை உன்னால அழிக்க முடியும். நான் இந்த பூஜையை நடக்க விட மாட்டேன். ஏய், ஏய்! உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்னோட பூஜையை கலைக்க பாப்பேன். நான் இப்ப அடிக்கிற அறையில ஏன்டா இந்த பொண்ணு தூக்கிட்டு வந்தோன்னு நீ கதற போற? அப்படியா? வா. ஏய்! ஐயோ, சுட. வா. வா, வா. ஐயோ வேண்டாம், வேண்டாம், அவளை அடிக்காத. உனக்கு என்ன தானே அடிக்கணும்? நான் உனக்கு கட்டுப்படுறேன். நீ என்ன எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்கோ. ஆனா சுடரையும் காவியாவையும் எதுவும் பண்ணாம இங்க இருந்து விட்டுடு. உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அக்கா வேண்டாம், வேண்டாம் அக்கா. நீங்க அப்படி ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. கடவுள்ல ஒருத்தர் இருக்காரு, நிச்சயமா அவரு நம்மளை காப்பாத்துவாரு. அந்த கடவுளுக்கே கட்டுப்படாதவனா? இது சாத்தானுடைய சாம்ராஜ்யம். என்னை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்பவே நான் துஷ்டையாக பூஜை பண்றேன் பார். அந்த பூஜையில உன்னோட சேர்த்து உன் பொண்ணு சாக போறா. ஐயோ காவியா, காவியா வேண்டாம், வேண்டாம், விட்டுரு. என் பொண்ணு விட்டுரு. உனக்கு நான் தானே வேணும். என்ன வேணா அடிச்சிரு. என் பொண்ணு ஒண்ணும் பண்ணிடாத ப்ளீஸ். உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன்.